வணக்கம். டைரக்டர் நான் சொல்கிறது தெளிவாக நிதானம் பொறுமை கேட்டுக்குங்க. இத்திரைப்படம் ஜப்பான் லாங்குவேஜ் அப்புறம் சைனீஸ் லாங்குவேஜ். ஓகே, சரி. ஸ்டோரி என்ன அப்படின்னா, கேமரா ஆன் பண்ணால் ஒரு உலகம். அந்த உலகத்தில் எல்லோரும் தியானம் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் அறிமுகமாக வைக்கிறாங்க. அந்த இடம் தான் பரலோகம். ஓகே, பூமியில் வாழ்ந்தவங்க அங்கே வேற ஒரு வடிவத்தில் வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அங்கே சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த உலகத்தில் இருந்து மற்றொரு பகுதி அங்கே போனால் ட்ரைனிங் சென்டர், விண்கல் வருது, ஸ்பேஸுக்கு போகிறாங்க, திரும்ப வர்றாங்க. எரிமலை, நிறையா பயிற்சி. அந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் அடுத்த உலகம். ஓகே, இது ஸ்டோரி. ஸ்க்ரீன் பிளேவில் நீங்கள் நிறைய விஷயம் சேர்த்துக்குங்க. ஓகே, இது ஜாப்பனீஸ் மூவி. ஓகே, தென் சைனா. ஸ்டோரி என்ன அப்படின்னாலும் ஸ்க்ரீன் பிளே அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கேமரா ஆன் பண்ணால் விண்வெளி ஆராய்ச்சி மையம் சைனா ஒரு புது உலகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பூமி மாதிரியே உள்ள ஒரு உலகம். அந்த உலகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் முடிவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிச்சஸ்ட் பர்சன் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐலாண்டு மாதிரி பல வருடமாக அந்த உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்கு ஜேஎஸ் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இடத்துல உள்ள ரிச்சஸ்ட் பர்சன்லாம் அந்த ஜேஎஸ் பிளானட் போகிறாங்க. அங்கே ஒரு ஐலாண்ட் மாதிரி தீவு, நிறையா லொக்கேஷன்ஸ், அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜேஎஸ் பிளானட்டில் ஒரு நட்சத்திர எரிக்கல் விழுந்துருது. அதாவது விண்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எர்த்துலேருந்து அந்த பிளானட்டுக்கு கம்யூனிகேஷன்ஸு, சேட்டலைட்ஸு எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா விண்கல் விழுந்துருச்சு சந்தேகம் ஏற்படுறதுனால. அப்போ அங்கே உள்ள ரிச்சஸ்ட் பர்சன் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி இடத்துல உள்ளவங்களெல்லாம் காண்டாக்ட் செஞ்சு ஒரு புது ஸ்பேஸ்ஷிப் அனுப்புகிறாங்க. ஓகே, விண்கலன் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜேஎஸ் பிளானட்டில் இருந்தவங்கெல்லாம் இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் அந்த அனுபவத்தால் ஜேஎஸ் பிளானட்டுக்கு போயிட்டு வந்த ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் எல்லாமே அந்த பிளானட்டுக்கான வசதிகளை ஏற்படுத்துகிறாங்க. நிறையா ஸ்பேஸ்ஷிப்பு, சேட்டலைட்டு, அந்த ஒரு கிரகத்துக்கு நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் ஸ்டோரி. ஸ்க்ரீன் பிளேயில் எடுக்கிறோம். ஓகே ஓகே சரி, இந்த மூவிஸே கேம்ஸை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தான் எடுக்கலாம் கேம்ஸாக. ஓகே, ஆனால் அதுக்கு கிளாசிக்கல் கேம்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, இந்த மூவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேம்ஸ் விளாண்டிங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதனால் ஆப்பிள் கம்பெனி நான் உங்களுக்கு வேறு ஒரு கேம்ஸ் சொல்கிறேன். ஓகே, சரி. பட்ஜெட் திஸ் மூவி சைனா 50 மில்லியன் சைனா கரன்சி, ஜப்பான் 50 மில்லியன் ஜப்பான் கரன்சி. ஓகே, வவுச்சர் கான்செப்டில் ஜப்பான் 100 மில்லியன்
USA currency. China 100 million USA currency. Okay, 50 million ஜப்பான்லேயும் 50 மில்லியன் சைனாவிலையும் உள்ள தொகையை, அதாவது 100 மில்லியன் டெபாசிட் சொன் ஆஃப் பர் USA குயின். ஓகே, சரி, டைரக்டர் 50 மில்லியனில் இந்த மூவி எடுங்க. ஓகே, மொத்தமாக உங்களுக்கு 100 மில்லியன் வழங்கப்படும். ஓகே, இத்தொகையை ஜாப்பனீஸ் கிங் அண்ட் குயின் அவங்க வழங்குவாங்க. அதுக்கப்புறம் டியூசி கம்பெனி புதின் வழங்குவார். ஓகே, புதின் 200 மில்லியன் USA கரன்சி கொடுத்துருங்க. அதில் 100 மில்லியன் வாங்கி சொனாப்பர் அவங்ககிட்ட கொடுத்துருங்க. ஓகே, அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ். ஓகே, சரி டைரக்டர், குட் ஜாப். ஐ கால் யூ லேட்டர். பாய்.